வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து மேக்ஸ் பார்க்க போகிறோம். இயல் 1 எண்கள். எடுத்துக்காட்டு 1.1 இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? இதுதான் கொஸ்டின். 1,00,000 டிவைடட் பை 1000. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து 100. ஒரு லட்சத்தில் 100 ஆயிரங்கள் உள்ளன. ஓகேவா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 1.2 800வை விரிவாக்கம் செய்து படிக்கவும். இது வந்து 50 1000 அப்படின்ற படிக்கணும். இது சிம்பிளான பேசிக் கொஸ்டின் தான், சும்மா தெரிஞ்சுக்கலான்ட்டு இது சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நினைவில் கொள்க. அதாவது இது வந்து இதுக்கு நண்பா தொடரி என்பது என்னன்னா, ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது தான் வந்து தொடரி. முன்னி என்பது ஒரு எண்ணுடன் ஒன்றை கழிப்பதால் கிடைப்பது முன்னி. இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். 4576 இன் தொடரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது கூட +1 கூட்டிக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 4577. செகண்ட் கொஸ்டின் வந்து 8970 இன் முன்னி என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து -1 கழிச்சிடணும். 8969 தான் வந்து இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா, இடமதிப்பு பற்றி பார்க்க போகிறோம். இடமதிப்பு அப்படின்னா என்னென்னா, 2 வகையாக பிரிக்கிறாங்க இந்த இடமதிப்பை. ஒன்று வந்து இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறைன்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்திய எண்முறை வந்து 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, இந்த வரிசையில் வர்றதெல்லாம் இந்திய மதிப்பு. பன்னாட்டு எண்முறை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 1, 10, 100, 1000, 10,000, 10,000க்கு அப்புறம் வந்து 100,000. ஆனால் இங்கே லட்சம் இருக்குது, இங்கே வந்து 100,000 மாறிடுது. அதுக்கப்புறம் மில்லியன், இங்கே 10 லட்சம், ஆனால் இங்கே மில்லியன், அப்புறம் 10 மில்லியன். இந்த மாதிரி வரது தான் பன்னாட்டு எண்முறை. இதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிங்கன்னா, இதுக்கு இடையில் டவுட் வர்றது உங்களுக்கு கம்மியாயிடும். ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம் இதற்கு சமம். இதை பற்றி ஒரு ஆன்சர் 3 கொஸ்டின் பார்ப்போம். இந்த 8 என்ற அடிக்கோடிட்ட எண்ணின் இடமதிப்பு காண்க அப்படிதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு எப்படி இடமதிப்பு காணுன்னு பார்த்தீங்கன்னா, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். அப்போது லட்சத்துக்கு நேராக 8 இருக்குது. 8 × லட்சம் 8 லட்சம் இதோட மதிப்பு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 4 என்ற இடத்துல ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 1, 10, 100, 1000, 10,000. அப்போ 10,000 என்ற இடத்துல 4 இருக்குது. 4 × 10,000 அப்போது 40,000 இதோட மதிப்பு. ஆனால் இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கிற 6 என்ற இடத்துலேயே ஒரு கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்ற இடத்துலேயே இருக்குது. 1 × 6 அப்போது இதோட மதிப்பு வந்து 6. நெக்ஸ்ட் வந்து பயிற்சி 1.1 இதை பார்க்க போகிறோம். இதில் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஷின், மிகச்சிறிய 7 இலக்க எண் எதுன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண் வந்து 10 லட்சம். எப்படி கேட்டால் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த இலக்கம் வந்து 7 இருக்கிற மிகச்சிறிய இலக்கம் இதுதான். அடுத்த கொஸ்டின், மிகப்பெரிய 8 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதாவது எப்போவுமே மிகப்பெரியன்னு பார்த்தீங்கன்னா 9 தான் முடியும். மிகச்சிறிய அப்படின்னு ஆரம்பித்தா அது 0ல் முடியும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்த 3வது கொஸ்டினில் 5 என்ற இடத்தின் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1, 10, 100, 1000. அப்போது 5 × 1000 5000 அதுதான் இதோட மதிப்பு. 2வது கொஸ்டின், பயிற்சி 1.1ல் 2வது கொஸ்டின், சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண் ஆகும் அப்படின்றது தான் கணக்கு.
இது தவறுன்னு கொடுத்துக்கிறாங்க. ஏன் தவறுன்னு கேட்டிங்கன்னா, ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண் ஆகாது. ஏன்னா ஓரிலக்க எண் இப்போ 1ன்னு எடுத்துக்கணும்னா அதோட தொடரி 2, இது ஓரிலக்க எண் தான், இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனால் ஓரிலக்க எண் 9ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட அடுத்த மதிப்புனா என்ன 10 ஆயிடுது. அதாவது இது ஈரிலக்க எண். ஆக்சுவலாக இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணல, எனவே இது தவறு. அடுத்த கொஸ்டின், மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். இதுவும் தவறு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக 3 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 100, இது ஒரு 3 இலக்க எண். இதோட முன்னி என்னான்னு கேட்டிங்கன்னா 99, இது ஒரு ஈரிலக்க எண். எனவே எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனவே இது தவறு. நெக்ஸ்ட்டு புக்கில் புறவய வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. 14வது கொஸ்டின் புக்கில் இருக்குது, தேடி பாருங்கள். ஒரு பில்லியனுக்கு சமமான மதிப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 10 மில்லியன், அதாவது 1 மில்லியன் என்பது 10 லட்சம், இதை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 10 மில்லியன் என்பது 1 கோடி, 100 மில்லியன் என்பது 10 கோடி, 1 பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஒரு பில்லியனுக்கு சமமான மதிப்பு 100 கோடி. ஆன்சர் ரைட்டு. அடுத்தது 15வது கொஸ்டின், 10 மில்லியனின் தொடரி என்னன்னு கேட்குறாங்க. இதே கொஸ்டின் தான். 10 மில்லியனின் தொடரி, அதாவது 10 மில்லியன் ஈக்குவல் டு 1 கோடி. அப்போது 1 கோடியின் தொடரி என்னென்னா 1 கோடியே 1. மதிப்பு ஆன்சர் பெரியா. அடுத்தது 16வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 99,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. 99,999 தொடரி என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம். அதோட முன்னி என்னன்னு கேட்டிங்கன்னா 99,998. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2. ஆக்சுவலாக தான் ரைட்டு. ஆக்சுவலாக இன்னும் இதில் ஒரு இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூன்னு இல்லை, எந்த வேல்யூ எடுத்துட்டாலும் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு எப்போதும் 2 தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தொடரி 3, அதோட முன்னி 1, இது ரெண்டும் கழிச்சிங்கன்னா 2 தான் வரும். சப்போஸ் நீங்கள் 8ன்னு ஒரு எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தொடரி 9, அதோட 8ஓட முன்னி 7, இது ரெண்டும் மைனஸ் பண்ணாலும் 2 தான் ஆன்சர். அப்போது எப்போதும் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு 2 மட்டுமே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில் அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன மதிப்புனா 10⁻100. கோகுல் அப்படின்னா 10⁻100. இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோகுல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா 10 கோகுல் அல்லது 10⁻10⁻100. இதுதான் இந்த கோகுல் ப்ளஸ் என்பதற்கு 10⁻10⁻100 என்ற மதிப்பு தான் இதுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆகிய குறியீடுகளை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால், யார் கேட்டிங்கன்னா தாமஸ் ஹரியாட் என்பவர் தான் இதை முதல்ல பயன்படுத்தினார். நெக்ஸ்ட் பயிற்சி 1.2, அதில் 2வது கணக்கில் சரியா தவறா அப்படின்ற டாபிக் வரும். அதில் முதல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மிக சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறிய 7 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம். மிகப்பெரிய 6 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 9,99,999. இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா ஆன்சர் 1. ஆனால் இவங்க 10ன்னு கொடுத்துறதுனால இந்த இது தவறு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் 8609 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண்
9086 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் தவறு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இலக்கங்களை பயன்படுத்தி இந்த எல்லா நம்பருமே எழுதலாம். அதில் அதிகபட்சமாக எழுத வேண்டிய மதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா 9860 இதுதான் மிகப்பெரிய மதிப்பு. ஆனால் இவங்க 9086 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுவும் தவறான கொஸ்டின் தான். தவறு ஆன்சர் இதுக்கு தவறு தான். அடுத்தது 3வது கொஸ்டின் என்னான்னு பார்த்தீங்கன்னா 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000 ஆகும். அதாவது 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக இது ஆன்சர் ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 1000. மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டால் 9999. இது ரெண்டுக்கு இடையில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9000 நம்பர் இருக்குது. எனவே இது சரி. அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா 6 பயிற்சி 1.2ல் 6வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ராஜன் அப்படின்றவர் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறார் எனில் அவனால் எத்தனை எண்களை எழுத முடியும்? இதுதான் கொஸ்டின். 4, 7, 9 இந்த 3 நம்பர் மாற்றி மாற்றி போட்டு 3 இலக்க எண்ணை எத்தனை எழுத முடியும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக 4, 7, 9 அப்படின்ற ஒரு நம்பரும், அடுத்தது 4, 9, 7 அப்படின்ற நம்பரும், அடுத்தது 7, 4, 9ன்ற நம்பரும், அடுத்தது 7, 9, 4 அப்படின்ற நம்பரும், 9, 7, 4 அப்படின்ற இன்னொரு நம்பரும், 9, 4, 7 அப்படின்னு மொத்தம் 6 நம்பர் இவனால் எழுத முடியும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம எடுத்துக்காட்டு 1.5 இந்த எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருட்காட்சியில் 1வது, 2வது, 3வது மற்றும் 4வது நாட்களில் விற்ற நுழைவு சீட்டுகள் முறையே 1,10,000, 75,060, 25,700, 30,606 எனில் 4 நாட்களில் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட நுழைவு சீட்டுகள் எத்தனை அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 4த்தையும் கூட்டினா வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். 4த்தையும் கூட்டினா ஆன்சர் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மொத்தம் 4 நாள் விற்றது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், ஃபோர்த் நாள் ஆகிய 4 நாள் கூட்டிட்டா வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.6 இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு நிறுவனம் 7,50,000 குறிப்பேடுகளை உற்பத்தி செய்து அதில் 6,25,600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது எனில் விற்பனை ஆகாத குறிப்பேடுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது மொத்தமாக 7.5 லட்சம் தயாரிக்கிறாங்க, அதில் 6,25,600 விற்றுட்டாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ரெண்டுத்தையும் கழிச்சா வர ஆன்சர். அதாவது 1,24,400 குறிப்பேடுகள் தான் மிச்சம் மீதி இருக்கும். இதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 1.7 இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் 1,250 கைபேசிகள் விற்பனையாகிறது எனில் 2 ஆண்டு முடிவில் விற்பனையான மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு மாதத்தில் 1,250 விற்பனை பண்ணால் 2 வருஷத்தில் எத்தனை விற்பனை ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 2 வருஷம் எத்தனை மாதம்னா 2 × 12 அதாவது 24 மாதம். 24 × 1,250 அதாவது 30,000 கைபேசிகள் இவங்க விற்றுருப்பாங்க. இதோட ஆன்சர். அடுத்தது 1.8 எடுத்துக்காட்டு 1.8 ஓர் அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் ஆனது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது எனில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை யாது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒன்றும் கிடையாது, 10 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாங்க. எத்தனை பேருக்குன்னா 500 பேருக்கு. எப்படின்னா 10 லட்சம் / 500 இதை வகுத்தோம்னா கிடைப்பது 2,000 ரூபாய் தான் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தெரிந்து கொள்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் முக்கியமான டாபிக், டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. எதுன்னு கேட்டால் பிட்மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்மாஸ் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இது பிட்மாஸ் பி இண்டிகேட் பண்ணுறது ப்ராக்கெட், டி அப்படின்ற இண்டிகேட் என்ன பண்ணுறது டிவிஷன் அதாவது வகுத்தல், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கல், ஏ அப்படின்னா அடிஷன் அதாவது கூட்டல், எஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது கழித்தல். இதுதான் சொல்லுது இந்த பிட்மாஸ் ரூல். அதாவது அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கணும்னா, எடுத்துக்காட்டு 1.9 சுருக்குக. அதாவது இந்த கொஸ்டினை வந்து சுருக்கணும். எந்த ரூல் படினா இந்த பிட்மாஸ் ரூல் படி தான் இதை சுருக்கின்னு வந்தால் தான் கரெக்டான ஆன்சர் வரும். இல்லைனா ஆன்சர் தப்பாக மாறிடும். அது எப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த பிட்மாஸ் ரூல்ஸில் இந்த படி தான் போகணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ப்ராக்கெட் சப்போஸ் இந்த கொஸ்டின் இல்லைன்னா அடுத்தது என்ன இருக்குது டிவிஷன். அந்த டிவிஷன் தான் இங்கே பார்க்கணும். இந்த டிவிஷன் தான் முதல்ல வகுக்கணும். அதாவது 8/2 என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 4. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன். என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் அதாவது 2 × 4. இதை என்ன பண்ணணும் 8ன்னு பெருக்கி இது ஆன்சர் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் அடிஷன் 24 + 8 32வது. கடைசி தான் கழித்தல் அதாவது 32 - 1 31. இதன்படி தான் இந்த மாதிரி தான் இது சுருக்கணும். இதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1.10. இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராக்கெட் இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே கோடு போட்டு இருந்துச்சுன்னா இந்த பிட்மாஸ் ரூலுக்கே இல்லாதபடி முதல்ல இந்த மேலே கோடு போட்டது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணணும். இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த பெரிய கொஸ்டினில் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு போகணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ஆகிங்கன்னா இந்த மேலே கோடு இருக்குது, அதனால் இது தான் முதல்ல கை வைக்கணும். 6 × 3 என்னென்னா 18. அதுக்கப்புறம் -10 / 5 அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிவிஷன். ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் டிவிஷன் இருக்குது. அப்போ 10 / 5 என்னன்னு கேட்டிங்கன்னா 2. 18 - 2 16. அப்போது இந்த மொத்தத்துக்கும் எடுத்துகிட்டு 16 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். 20 8 × 2 ப்ளஸ் இந்த மொத்த வேலைக்கு பதில் 16 போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து 20 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுனா இந்த 8 × 2 தான் பெருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது, அதனால் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 8 × 2 16. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் அடிஷன் 16 + 16 ஏன்னா 32. இது ரெண்டும் கூட்டினா வந்து 32 + 20 வந்து 52 ஆயிடுது. இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பயிற்சி 1.3. இது நான் சொல்லுதுன்னு பாருங்கள். பயிற்சி 1.1ல் 3ல் 1வது கொஸ்டினில் 3வது இடத்துல தான் இந்த கொஸ்டின் இருக்குது. ஏன்னா மிச்சதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இது மட்டும் இம்பார்ட்டன்ட். இதை எப்படின்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராக்கெட்டை போய் பார்க்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரூல். ப்ராக்கெட்டுக்குள்ளே போய்ட்டு பிட்மாஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா எதுவும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவுமே இல்லை, ப்ளஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். அப்போது 45 / இது ரெண்டுத்தையும் கூட்டினா 15 -2. இப்போ நான் பண்ணது ப்ராக்கெட் போயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி டிவிஷன் யூஸ் பண்ணோம். 45 15 வகுத்தோம்னா 3 -2 ஆன்சர் வந்து 1. பயிற்சி 1.3ல் முதல் கொஸ்டின் சரியாக தவறால் ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா 3 + 9 × 8 இதோட மதிப்பு 96ன்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது 96 வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8 ஃபஸ்ட்டு பெருக்கிறதுனால 8 9 72 ப்ளஸ் ஒரு 3 75 தான் வருது. இந்த 75 வந்து = 96. எனவே இது தவறு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ரெண்டாவது 7 × 20 - 4 = 136ன்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 7 × 20 எவ்வளோன்னு கேட்டால் 140.
-4 136. 136 136 இது சரி. அடுத்தது மூணாவது 40 ப்ளஸ் இந்த கொஷினுக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு போட்டு பார்த்தா வந்து 65 அப்படின்ற ஆன்சர் வந்து 45 65 நாட் ஈக்குவல் டு. எனவே இது தவறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கூல் மேக்ஸ் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.